வணக்கம். இது ஜாமக்கோல் அடிப்படை வகுப்பு பலன் பார்க்கும் பகுதி. நேற்று ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரசனம் போட்டு அதற்கான பதில் விற்பனை ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் அதற்கான எந்தெந்த பாவங்களை டச் பண்ணணும், எந்த கிரகங்களை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்புறம் லாபத்தில் விற்கணும்னா என்ன கண்டிஷன், நஷ்டத்தில் விற்கணும்னா என்ன கண்டிஷன் சொல்லி கொடுத்துருந்தேன். சரி, இப்போ விற்பனை ஆகாதுன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு முதல் கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். உதயமும் ஆறிடமும் 6, 8 இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அப்போ காரிய தடைகள் எல்லாம் வரும். சரிங்களா? அப்புறம் உதயத்தை நோக்கி யார் வரா? 8ஆம் அதிபதியான சூரியன் வராரு. அப்போ பிரச்சனை இருக்கிறத, அதாவது விற்றா 8ஆம் அதிபதி நஷ்டம் தானே, நஷ்டம் அவமானங்கள் இதெல்லாம் சொல்கிறது தான். சரி, அதற்காக கூட விற்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணலாம். சரி, விற்கலை அப்படிங்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, உதயத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் உதயத்தை கடந்து போயிட்டார். ஆனாலும் ஒரு பொருள் விரயம் ஆனாதான், அதாவது ஒரு விற்கிறோன்னா என்ன, ஒரு பொருள், அந்த பொருள் வந்து விரயமாகுது, பணம் உள்ளே வருது. அப்போ பணம் வர ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 5ஆம் இடம் தான். அதாவது 4ஆம் இடத்துக்கு சேல்ஸ் பண்ணுறோம், அப்புறம் 5ஆம் இடம் தான் வருமானம். இப்போ 6ஆம் இடம் வந்தால் நஷ்டம். அதுதான் தெளிவாக கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து விரயஸ்தானத்துக்கு போயிட்டார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உதயத்தை கடந்து போயிருக்காரு, அதுதான் பிரச்சனை. 12ல் இருக்கார். பார்த்திங்கன்னா அங்கே கவிப்பு இருக்குது, அதுதான் மெயின். விற்றா அங்கே நஷ்டம் வரும் அப்படிங்கிறது. உள்கட்டத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வக்ரமாயிருக்கார். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் உள்கட்டத்தில் 3ல் உட்காந்து, புதன் வந்து பாருங்கள், அவர் தானே 6ஆம் அதிபதி, அவர் வந்து கண்ணில் இருக்கார், அவரை பார்க்குறாரு செவ்வாய். பார்க்குறாரா? அப்போ இடம் விற்றா என்னாகும்? நஷ்டம்தான் வரும். உள்கட்டத்தில் இருக்க புதனையும் பார்க்குறாரு செவ்வாய். 7ஆம் இடத்துல இருக்க கண்ணியில் இருக்க வெளிக்கட்ட புதனையும் பார்க்குறாரு, உள்ளுக்குள்ள இருக்க புதனையும் செவ்வாய் பார்க்குறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்டத்தில் குரு 9ஆம் பார்வையாக 5ஆம் அதிபதி சுக்கிரனை பார்க்குறாரு. இப்போ 12ஆம் அதிபதி வந்து 5ஆம் அதிபதியை பார்த்து ஒன்றும் பிரச்சனை, இப்போ பிரயோஜனம் இல்லை. 4ஆம் அதிபதி தான் தொடர்பு பெறணும். இப்போ 4ஆம் அதிபதி யாரை தொடர்பு பட்டிருக்கா? 6ஆம் இடத்தை தான் தொடர்புபட்டிருக்காரு. அப்போ விற்றா நஷ்டம் இதெல்லாம் வரும். 8ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வரனால அதனால் நஷ்டம் ஏற்படுங்கிறத டபுள் கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ கொடுத்துருக்க விதிகளை அப்ளை பண்ணி பலன் சொல்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு, அதை அப்ளை மட்டும் பண்ணணும் நீங்கள். அதுவுமே ஒரு சில பேர் தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இதில் என்னோடய நோக்கமே பார்த்தீங்கன்னா, இதில் பணம் எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, பணம் கட்டினா தான் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக வாங்குறது தான். அதுலேயுமே நிறைய பேர் பலன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் எல்லாருமே பலன் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பலன் சொல்கிறவங்களே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, சொல்லாதவங்க அமைதியாகவே இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு புரியலையா என்ன ஏது? ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும். அதனால் பலன் சொல்லாதவங்க முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிளாஸ் வந்து 1 மாதம் பிளான் பண்ணியிருக்கோம். 1 மாதம் முடிஞ்சோடனே கிளாஸ் அதோடு நிறுத்தப்பட்டு விடும். நீங்கள் கண்டினியூஸாக இது பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் இது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டினியூஸாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்த பிரச்சனை இப்போ போடுறேன்.